வேர் நல்லா புது வேராக தான் இருக்குது. வேர் நல்லா போட்டிருக்கு. அதாவது வந்து ஏலக்காய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூ விட்ட பிறகு தான் பிஞ்சு எடுக்கும். நல்லா காய் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா க்ரீனிஷ், செடி வந்து நல்லா க்ரீனிஷ் இருக்குது. காய் நல்லா பிடிக்கும் பார்த்தீங்களா? 1 2 3 4 5 பிஞ்சு பிடிச்சிருக்கு. என் பேர் ஈஸ்வரன். கம்பத்தில் கேரளா பத்துமுறி, இடுக்கி டிஸ்ட்ரிக்கு. அங்கே வந்து ஒரு 3/4 ஏக்கர் வந்து லீஸுக்கு எடுத்திருக்கேன். லீஸுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சமயத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் தான் அந்த மருந்து இதை பார்த்தேன். பிளான்டர் வந்து எல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, நம்மளும் வாங்கி ஒரு சாம்பிளுக்கு வந்து அடித்து பார்ப்போம் அப்படின்ட்டு அடித்தோம். இப்போ ஏபிகேஎஸ் ஆர்கானிக் இந்த மருந்தோட வந்து பேர் வந்து ரூட்டோபிக்ஸு. நான் வந்து இப்போ வந்து சாம்பிளுக்கு ஒரு லிட்டர் வாங்கி மட்டும் அடித்து 20 நாள் ஆகுது. 20 நாள்லேயே வந்து 200 லிட்டர் பேரலுக்கு வந்து 1 லிட்டரு டானிக் ஊற்றுங்க. ரூட்டோபிக்ஸ் 1 லிட்டர் டானிக் ஊற்றுங்க. அடிச்சுட்டு செடிக்கு வந்து 10 லிட்டரு செடிக்கு நல்லா சோட்டில் வச்சு நல்லா நனைச்சி கொடுங்க. நல்லா ரிசல்ட். இப்போ 20 நாள் ஆச்சு. 20 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா காய் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வேரும் நல்லா தான் இருக்குது. வேரும் நல்லா புது வேராக தான் இருக்குது. வேர் நல்லா போட்டிருக்கு. மண் எனக்கு என்னமோ கொஞ்சம் லேசான மாதிரி தெரியுது. அடித்த பிறகு கொஞ்சம் மண் லேசாக இருக்குது. அப்படிக்காக கெட்டி இல்லை, மண் வந்து கெட்டி இல்லாமல் இருக்குது, பரவாயில்ல. காயும் பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங் இருக்குது. காய் அதுக்கு பிறகு ட்ராப்பிங் ஆகலை. நல்லா பாருங்கள், இந்த பாருங்கள், இதெல்லாம் பூரா புது பிஞ்சு தான். இதெல்லாம் ஏகத்தாக ஒரு மாதம் பிஞ்சு, 1.5 மாதம் பிஞ்சு தான் வரும். 1 மாதம் பிஞ்சு தான் அது பூராமே. நல்லா காய் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா க்ரீனிஷ், செடி வந்து நல்லா க்ரீனிஷ் இருக்குது. காய் நல்லா பிடிக்கும் பார்த்தீங்களா? 1 2 3 4 5 பிஞ்சு பிடிச்சிருக்கு. 5 பிஞ்சுக்கு மேலே 6ஆவது பிஞ்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நமக்கு மஞ்சள் பிஞ்சு விழுகலை. மேக்ஸிமம் மஞ்சள் பிஞ்சு விழுகலை. காய் நல்லா பிடிச்சிருக்கு, பரவாயில்ல. புதுசரத்தில் வந்து அடுத்த நெக்ஸ்ட் நம்ம பிடிக்க வந்து நல்லா பிடிக்குது. செடி பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷ் நல்லா இருக்குது. மேக்ஸிமம் வந்து 30 செடி அடிச்சிருக்கேன். நல்லாணி, கனிவரம்பு, சாதா செடி எல்லாமே இருக்குது. இது பெஸ்ட்டு வந்து ஏலக்காய் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாணி தான் நம்மளுக்கு நல்லா காய் நல்லா ஈல்டு கொடுக்கும், நல்லா இருக்குது. நான் வந்து ஒரு 17 வருஷமாக ஏலக்காட்டில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து ஏற்கனவே 1.5 ஏக்கர் பார்த்துருந்தேன். நல்லாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 ரவுண்டு வரைக்கும் கூட எடுக்கிற ஆள் இருக்குது. 7 ரவுண்டு வந்து எடுக்கிற ஆள் இருக்குது. நல்லா வந்து செடியை வந்து ஆரோக்கியமாக கொண்டு வந்தீங்கன்னா 7 ரவுண்டு கூட எடுக்கலாம் நல்லாணியில். அதாவது வந்து ஏலக்காய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூ விட்ட பிறகு தான் பிஞ்சு எடுக்கும். பூ விட்ட பிறகு தான் நம்ம எல்லாத்துலேயும் ஊர் விவசாயம் பார்த்தீங்கன்னா, பூ எடுத்த பிறகு தான் பிஞ்சு இதாகும். இதில் வந்து பிஞ்சு ஆகிட்டு தான் பூவாகும். இது வந்து அடிக்காய் என்ன பிடிங்கி பார்க்குறேன் வாங்க. இது அடுத்து பழம் ஆயிடுச்சு. ஏலக்காய் எடுக்க வேண்டி ஸ்டேஜ் ஆயிடுச்சு, பார்த்துங்க. இது வந்து இப்போ நம்ம பிக்கிங் எடுத்து ஒரு 45 நாள் ஆச்சு. ஒரு பிக்கிங் எடுத்து நான் அடுத்த பிக்கிங் 45 நாள், ஒரு 50 நாள், இன்னும் ஒரு 5 நாள் எடுக்கலாம். கொஞ்சம் ட்ராப்பிங் இல்லாமல் கொஞ்சம் காய் எல்லாம் அடித்த பிறகு வந்த காய் தான் அது பூராமே. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிஞ்சு வந்து கூடுதலாக ட்ராப்பிங் ஆச்சு. இப்போ ட்ராப்பிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 10-15 நாள் பிஞ்சாக தான் இருக்கும். இந்த பிஞ்சு வந்து நம்மளுக்கு பழம் எடுக்கணும்னா மேக்ஸிமம் ஒரு 100 நாள் ஆகும். 100 நாளுக்கு இடையில வந்து இந்த காய் எடுக்க முடியாது. 100 நாள் ஆகிட்டு அப்புறம் வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 50 நாள், 45 நாள் to 50 நாள் 2ஆவது பிக்கிங் எடுக்கணும்னா எடுக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நம்ம எப்படி நம்ம செடி எவ்வளோ கண்டிஷனாக வைக்கிறோமோ அந்த கண்டிஷனுக்கு தக்கன நம்ம வந்து காய் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் பார்த்தீங்கன்னா இதில் சொறி இல்லாமல் கொண்டு வரணும். இந்த பார்த்தீங்களா, இதான் சொறி. மருந்து கரெக்டாக 25 நாளைக்கு ஒரு ட்ரிப் அடிச்சிடணும். மருந்து அடிக்க தவறுனா இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஆச்சுன்னா ஏலக்காய் ரேட்டு குறையும், ரேட்டு ரொம்ப குறையும். இந்த மாதிரி ஆகக்கூடாது. அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப்பிங் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. இப்போ எனக்கு என்னமோ கொஞ்சம் காய் நல்லா பிடிக்குது. செடி வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்குது. நல்லா க்ரீனிஷாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. இலை வந்து முதல்ல வந்து பொழிஞ்சிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பச்சையாகவும் இருக்குது. இப்போ அடித்த செடிக்கு வந்து நல்லா இருக்குது. அடித்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷ் இருக்குது. செடி வந்து நல்லா இருக்குது. வேர் வந்து நல்லா இருக்குது. அதனால் வந்து இன்னொரு ட்ரிப் வாங்கி இப்போ ஒரு மாதம், இன்னொரு 20 நாள் 22 நாள் ஆச்சு. இன்னொரு 8 நாள் கழிச்சிட்டு மறுபடியும் வாங்கி ஊற்றலான்னு இருக்கேன்.